வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். தேர்தல் களம் பயங்கர பரபரப்பாயிடுச்சுங்க. எல்லா கட்சி வேட்பாளர்களும் இறங்கிட்டாங்க. மீட்டிங் ஆகட்டும், அவங்களுடைய பரப்புரை ஆகட்டும், எல்லாத்துலேயுமே தீவிரமாக இருக்கிறாங்க. இது வருகின்ற செவ்வாய்க்கிழமை தான் பரிசீலனை இங்கே பண்ணுறாங்க வேட்புமனு. இதில் இப்போ ஒரு புதுசாக ஒரு வேட்பாளருக்கு ஒரு பெரிய தலைவலி வந்திருக்கு. அது யாருக்குனாக்கா டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் இந்த தலைவலி வந்திருக்கு. என்னன்னு கேட்டாக்கா, அவர் 2 இடத்துல வேட்பாளர் மனு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதில் ஒவ்வொரு இடத்துல கொடுத்ததுலேயும் வேறு மாதிரி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. இதனால் அவருடைய வேட்பு மனு நிராகரிப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு பலரும் கூறுகிறார்கள். இதனுடைய லீகல் இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலி போடுறோம் நம்ம. சரி, இப்போ 2 இடத்துல அவர் போட்டிருக்காரு. ஒரு இடத்துல நிராகரிச்சிட்டா இன்னொரு இடத்துல ஏற்றுக்குவாங்க இல்லையா? அதில் அவர் நாமினேஷனை ஃபைல் பண்ணி வெற்றிகரமாக நின்று வாக்கு வாங்க முடியும் இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம். நான் இது எப்படின்னாக்கா, அந்த 2 இடத்துல ஃபைல் பண்ண அந்த டீட்டெயிலில் பெரம்பூர் தொகுதிக்கு அவர் ஃபைல் பண்ணும்போது, நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது எனக்கு எந்த விதமான குற்ற வழக்குகளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபைல் பண்ணியிருக்கார். அங்கே திருச்சி கிழக்கில் கொண்டு போய் ஃபைல் பண்ணும்போது எங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு டீவியேஷனாக பார்க்கப்படுது. இங்கே சொல்லலை, அங்கே சொல்லியிருக்காரு அப்படின்றது ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளா அவருடைய அப்ளிகேஷனில். 2வது என்னன்னாக்கா, வயது கொடுக்கும்போது இங்கே 52 அங்கே 53 அப்படின்ற மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்றது அதிகாரியை சொல்கிறாரு. ஒருத்தருக்கு 1 வயது தானே இருக்க முடியும். அந்த டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத பார்த்தோன்னா அந்த டேட்டை வச்சு அவங்க எடுத்துக்க போகிறாங்க. அது எப்படி வயது மாறி இருக்கும் அப்படின்றத ஒரு கொஸ்டினாக தேர்தல் ஆணையர்கள், தேர்தல் அதிகாரி சொல்கிறார். 3வது ஃப்ளா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஃபில் பண்ணியிருக்க அந்த அப்ளிகேஷனில் நிறைய பிளாங்க்ஸ் இருக்குது. அதாவது தேர்தல் நாமினேஷன் கொடுக்கும்போது பிளாங்க்ஸ் இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி பிளாங்க்ஸ் இருக்குது அப்படின்ற 3வது குற்றச்சாட்டை அவங்க சொல்கிறாங்க. இதனால் அவருடைய வேட்பு மனு நிராகரிக்கப்படுவதற்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிராகரிக்கப்படுமா அப்படின்னாக்கா, அவர் ஏற்கனவே கொடுத்துருக்காருனாக்கா, இல்லைங்க இந்த மாதிரி இருக்கு, நான் திரும்ப கரெக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா ஏற்றுக்குவாங்களா அப்படின்னாக்கா, இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்கா, ஒரு நாமினேஷன் கொடுக்கும்போதே ஒரு அஃபிடவிட் கொடுக்குறாங்க. அஃபிடவிட் என்பது என்னன்னாக்கா, ஒரு உறுதிமொழி பத்திரம். அந்த உறுதிமொழி பத்திரத்தில் அவர் சைன் பண்ணி கொடுக்குறாரு. அதாவது 2-3 உறுதிமொழி பத்திரம் யூஸ்வலாக கொடுப்பாங்க. அதில் இருக்கிறது இதில் இல்லைன்னா அதை எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனால் இவர் ஃபைல் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு உறுதிமொழி பத்திரம் தான் இவர் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. இவர் ஒரு உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பதுனால அந்த இதை தான் மெயினாக இவங்க எடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. இவங்க ப்ராசஸே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராசஸ் பண்ணும்போது சரியாக ஆகலை அப்படின்னாக்கா, இவரை எதிர்த்து போட்டி போடுகின்ற வேட்பாளர்கள் இந்த ஒரு காரணம் காட்டி இவரை இவர் வேட்பாளர் மனுவை நிராகரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனால் தேர்தல் ஆணையம் இதை ஃபுல்லாக உண்மையாகவே பரிசீலனை பண்ணி இது மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும். சரி, இந்த கரெக்ஷன்லாம் பண்ணிடுறாருங்க, நாங்கள் சர்டிஃபிகேட் பார்த்தோம், அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தோம், இதை பார்த்தோம், இது கரெக்டாக தான் இருக்குது, இந்த இடத்துல பெரம்பூர்லையோ இல்லை திருச்சி கிழக்குலையோ கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இவர்கள் அவர் மீது வழக்கு தொடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அப்படி சரிங்க இது ஆயிடுச்சு, அவங்க அக்செப்டே பண்ணிக்கிட்டாங்க, உள்ளே போட்டு அவர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்குலையும் அவர் வாக்கு நிறைய வாங்கி ஜெயிச்சிடுறாருன்னு வச்சுக்குவோம். ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏக்காக அவர் ஸ்வான் பண்ணும்போது அந்த நேரத்திலையும் இவர்கள் இந்த காரணம் காட்டி, இவர் அப்ளிகேஷனை காரணம் காட்டி இவர் மீது வழக்கு தொடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த அப்ளிகேஷன் இவர் கொடுத்துருக்கிறதுல இந்தந்த ப்ராப்ளம்லாம் இருந்துன்னு சொல்லிட்டு இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட இவர் மேலே அவங்க வழக்கு தொடரலாம். அப்படி தொடரும்போது இது முதல்ல நீதிமன்றம், உயர்நீதிமன்றத்துக்கு வரும், அதுக்கப்புறமா உச்சநீதிமன்றத்துக்கு வரும். உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கின்ற தீர்ப்பின் அடிப்படையில் அவருடைய எம்எல்ஏ பதவி நிலைக்குமா இல்லையா அப்படின்றத, இல்லை ரீஎலெக்ஷன் பண்ணுமா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சட்டக்கூறு. சட்டம் சொல்லுவது இதுதாங்க. வேட்பு மனு நிராகரிக்கப்பட போகிறதா இல்லை ஏற்றுக்கொள்ளப்பட போகிறதா அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2 நாளில் நமக்கு தெரிஞ்சிடும்.
பட்டால் திரும்ப வேறு விதமாக அதை அணுகி நீதிமன்றத்தை அணுகி அவர் வந்து அதை உள் கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்பார். இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா எதிர்ப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. வேறு அதர் வேட்பாளர்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் திரும்ப இது நீதிமன்றம் கொண்டு செல்லப்பட்டு முடிவு பண்ணப்படும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.